இல்லாமல் நல்லபடியாக நம்ம வாழ்க்கையை முடிக்கிறதுக்கு இந்த பிராணவாயு மூச்சு பயிற்சியும் இந்த காந்த சக்தியும் சேர்ந்ததுனாக்க கிட்ட பார்வை இருக்காது, தூர பார்வை இருக்காது, கேட்ராக்ட் உருவாகாது. நல்லபடியாக நம்ம இருக்கும் வரைக்கும் நம்மளோட கண் பார்வையை நல்லபடியாக பாதுகாக்கக்கூடிய காந்தத்தில் ஊதின எனக்கு எந்த பல் ப்ராப்ளமும் கிடையாது, எந்த கண் ப்ராப்ளமும் கிடையாது. நோயற்ற வாழ்க்கை நம்ம தேசத்தில் மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாகவே நோயற்ற வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்றேன், விரும்புகிறேன். நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம். நாம் இன்னைக்கு ஏற்கனவே நம்ம கிருஷ்ணன் ஐயா அவர்களை கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி நம்ம சந்திச்சிருந்தோம். அவங்க யோகா இதில் நல்ல ஒரு எக்ஸ்பர்ட், அவங்க மாஸ்டர். அது சம்மந்தமாக எப்படி ஆக்சிஜன் உடலில் இயக்குது, உறுப்புகள் எல்லாம் ஆக்சிஜன் எப்படி இயக்குது, அதுக்கு முறையாக ஆக்சிஜன் போய் சேர்ந்தாலே அது மிகப்பெரிய ஒரு அதாவது நோய்கள்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்கலாம், மனித இனத்துக்கு அது ஒரு நல்ல ஒரு இதை கொடுக்கும். இந்த மாதிரி நிறைய தகவல்களை பகிர்ந்திருந்தாங்க. இன்றைக்கி கூடுதலாக ஒரு தகவலை அவங்க நமக்கு சொல்லித்தர போகிறாங்க, சொல்ல போகிறாங்க. நமக்கே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா தான் இருக்குது. நம்ம உடம்புக்குள்ள இதெல்லாம் இருக்குது அப்படின்னு நமக்கே தெரியாது. உறுப்புகளை வேணால் தெரியும், ஆனால் அந்த சக்திகள் தெரியாது. அதில் காந்த சக்தி நம்ம உடம்பை எப்படியெல்லாம் இயக்குது, அதனுடைய பங்கு என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நமக்கு சொல்ல போகிறாங்க. ரொம்ப உடல் ஆரோக்கியத்தை பேணக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இது ரொம்ப அவசியம், இது தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். வாங்க அவங்ககிட்ட போய். வணக்கம் ஐயா. வணக்கம் சின்னப்ப கணேசன் அவர்களுக்கு, வணக்கம் நாரதர் மீடியா அவர்கள் நேயர்களுக்கும் என்னுடைய தாழ்ந்த பணிவான வணக்கங்கள். இதை கேட்பவர்கள் அனைவருக்கும் நல்லது உண்டாகட்டும், நலம் உண்டாகட்டும், நோயற்ற வாழ்க்கையை வாழணும், மருந்தே இல்லாமல் மருத்துவமே இல்லாத நோயற்ற வாழ்க்கையை வாழணும். இந்த உலகம் எல்லாத்துலேயும் அட்லீஸ்ட் தமிழ்நாடு முழுவதும், அப்புறம் பாரதம் முழுவதும் நோயே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சின்ன வழியை சொல்லித்தர போகிறேன். இதுக்கு எந்த விதமான சார்ஜும் கிடையாது என்கிட்டேருந்து. நான் எங்கே கூப்பிட்டாலும் நான் அங்கே சொல்லித்தருவேன். ஃபோனில் கூப்பிட்டாலும் வீடியோவில் சொல்லித்தருவேன். ஸோ நோ ப்ராப்ளம். இதை கவனமாக கேளுங்க. இதை நீங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் சொல்லியிருக்கலாம், எனக்கு தெரியாது யார் யார் எங்கே சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் இதை கொஞ்சம் கவனமாக கேளுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த எப்படி அந்த மூச்சு பயிற்சியை பற்றி சொன்னேனோ அதே மாதிரி அதோட இன்னும் கொஞ்சம் ரொம்ப முக்கியமானது இந்த காந்த பயிற்சி. சரிங்க. இப்போ நம்ம இந்த உடலில் அந்த காந்த சக்தி எப்படி இயங்குது அடிப்படையில் அதை கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா அதுலேருந்து உள்ளே போகிற நல்லாயிருக்கும். ரைட். இந்த முதல்ல இது சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்கிறது அப்படின்றத அங்கேருந்து வரலாம், பிரபஞ்சத்துலேருந்து வரலாம். ஏன்னா பிரபஞ்சம் மேக்ரோ பிரபஞ்சம், நம்ம மைக்ரோ பிரபஞ்சம். பிரபஞ்சத்தில் என்ன இருக்கோ அது நம்ம உடலில் இருக்குது, நம்ம உடலில் என்ன இருக்கோ அது பிரபஞ்சத்தில் இருக்குது. ஸோ பிரபஞ்சத்தில் என்ன இருக்குன்றதை பார்த்துட்டாவே நம்ம உடம்புல என்ன இருக்குன்றது நம்மளுக்கே தெரியும். பிரபஞ்சத்தில் இன்றைக்கி கோடான கேலக்ஸி இருக்குது. ஒவ்வொரு கேலக்ஸியும் சொல்ல முடியாத டிஸ்டன்ஸ் டயாமீட்டர் இருக்குது. ஆனால் எதுவுமே ஒன்றோடு ஒன்று சார்ந்தே இல்லை, ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கவும் இல்லை. எல்லாமே ஒரு ஹைலி டிசிப்ளின்டாக நம்ம பிரபஞ்சத்தில் சுழற்சி கொடுத்துட்டே இருக்குது. சுழற்சி கொடுக்க அதுக்கு நல்ல சக்தி அதிகமாக கிடைக்கிறது. அந்த சக்தி மூலயமா அந்த காந்த சக்தி கிடைக்கிறது மற்ற கேலக்ஸிக்கும். அதே மாதிரி கேலக்சியில் உள்ளுக்குள்ளே இருக்கிற உதாரணத்துக்கு நம்மளோட கேலக்சியை எடுத்து பார்த்தீங்கன்னாக்க மில்கி வே கேலக்சி, அதுக்குள்ளேயும் காந்த சக்தி இருக்குது, அதுக்கு வெளியிலேயும் காந்த சக்தி இருக்குது. எல்லாமே அந்த இடத்துல தான் இருக்குது. அந்த காரி இருக்கக்கூடிய அந்த மில்கி வே கேலக்சி பால்வண்ண கேலக்சிக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற சூரிய மண்டலமே அந்த பால்வண்ண கேலக்சி மில்கி வே கேலக்சியில் ஒரு கடுகு மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு கடுகு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூரிய மண்டலத்தில் ஒரு கடுகு மாதிரி ஒரு பூமி இருக்குது. அந்த கடுகு மாதிரி இருக்கிற ஒரு பூமியில் நம்ம கடுகுவாக நம்ம இருக்கோம். அந்த மாதிரி இருக்கிற நம்ம இவ்வளோண்டு சைஸில் எப்படி நம்ம உடம்பு இயங்கிறது, எப்படி அந்த இடத்துல பூமி இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும், கொஞ்சம் கவனமாக கேளுங்க. இந்த கடவுள், அந்த இறைவன் இந்த பிரபஞ்சத்தை படைக்கும்போது முதல்ல பஞ்சபூதத்தை வச்சுன்னு தான் படைத்தார். அந்த பஞ்சபூதம் என்னன்னு கேட்டிங்கனாக்க ஆர்டர் பிரகாரம் நான் சொல்கிறேன். ஆர்டர் பிரகாரம் சொல்லும்போது ஆகாயம் அதுதான் ஃபஸ்ட்டு முதல்ல படைத்தார். அது எதுக்காக அது ஃபஸ்ட்டு, எதுக்காக மற்றதெல்லாம் செகண்டுன்றதை அப்புறம் சொல்கிறேன். செகண்டு காற்று செகண்டாக படைத்தார்.
மூணாவது வந்து நெருப்பு. நெருப்பை வந்து அடுத்த மூணாவது மூணாவதாக படித்தார். நாலாவது தண்ணி, ஜலம், நீர் அப்படின்னு எப்படி வேணால் சொல்லலாம். அது வந்து நாலாவதாக படைத்தார். நாலாவது பஞ்சபூதம் அது. அஞ்சாவது பஞ்சபூதம் நிலம், மேட்டர். நிலம்னாக்க நம்ம இருக்கிற நம்ம விவசாயம் பண்ணுற நிலம் மட்டும் இல்லை, வீடு கட்ட வேண்டிய நிலம் மட்டும் இல்லை. இப்போ எதுவும் எடுத்திருந்தாலும் நிலம்தான். இந்த துணியை எடுத்திருந்தாலும் ஒரு நிலம்தான். நிலம்ன்றது வந்து ஒரு மேட்டர், வேறு ஒன்றுமே இல்லை அதில், நிலம். அதனால் எப்படி எதுக்காக இதை படித்தார் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டுன்னு பார்த்தாக்க, ஆகாயன்றது இந்த ஓப்பன் ஸ்பேஸு. நம்ம மேலே பார்த்து நீளமாக இருக்கே, அதான் ஆகாயம்னு நம்ம நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆகாயம்ன்றது பிரபஞ்சம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஓப்பன் ஸ்பேஸு. அந்த ஓப்பன் ஸ்பேஸில் ஏதாவது ஒன்று இருக்கணும் இல்லையா? ஏதாவது ஒன்றுமே இல்லைன்னாக்க அது வேக்யூம் ஸ்பேஸ் ஆகிடும். வேக்யூம் ஸ்பேஸ் இருந்ததுனாக்க அதில் மூவ்மெண்ட்டே இருக்காது. அது வேக்யூம் ஃப்ளாஸ்கெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. அதனால் வேக்யூம் இருக்கக்கூடாது, அதுக்குள்ளே ஏதாவது இருக்கணும் அப்படின்ட்டு இறைவன் வந்து அந்த காந்த சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய காந்த அணுக்கள், அது அலைகளாக வச்சுருக்கார். இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாக அந்த காந்த அலைகள், அதை ரெண்டாக படிச்சிருக்கார். ஒன்று வந்து ஆண் காந்த அலைகள், இன்னொன்று வந்து பெண் காந்த அலைகள். ஒன்று வந்து நார்த் போல்னு சொல்லலாம், ஒன்று வந்து சவுத் போல்னு சொல்லலாம், ஒன்று வந்து நெகட்டிவ்னு சொல்லலாம், ஒன்று வந்து பாசிட்டிவ்னு சொல்லலாம். மொத்தத்தில் ஆப்போசிட் கேரக்டர். அந்த காந்த அலைகள், அதுக்கு தூக்கமே கிடையாது, சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, வேறு ஒன்றுமே கிடையாது. அது வந்து பிரபஞ்சத்தில் சுழற்சி கொடுத்துட்டே இருக்கும். வேறு ஒன்றும் ரெஸ்ட்டு கூட கிடையாது. அந்த மாதிரி சுழற்சி கொடுத்துட்டே இருக்கும்போது, ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆண் காந்த அலை இன்னொரு பெண் காந்த அலையை மீட் பண்ணும்போது அது வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன் உண்டாக்குறது. அது என்ன மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் உண்டாக்குறதுன்றது அது சொல்ல முடியாது. நம்ம உதாரணத்துக்கு கேலக்சியை உருவானதுக்கும் அந்த பெண் காந்த அலைகளும் ஆண் காந்த அலைகளும் பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் கேரக்டர், பர்டிகுலர் திறமை, பர்டிகுலர் ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய காந்த அலைகள் மீட் பண்ணும்போது தான் அந்த கேலக்சி உருவாகுது. அந்த கேலக்சியும் ஒரே மாதிரி இருக்காது. கோடானு கேலக்சி இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது. எல்லாமே வேறுபட்டது. சைஸில் மட்டும் இல்லை, குணாதிசயங்கள் மட்டும் இல்லை, ஸ்ட்ரென்த்தில் மட்டும் இல்லை, எல்லாத்துலேயும் நிறத்தில் மட்டும் இல்லை, எல்லாத்துலேயுமே வேறுபட்டது தான். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள், ஒவ்வொரு வேலைகள் இருக்குது. அதை வந்து இறைவன் வந்து முன்னாடியே அதை படைக்கும்போது அது அந்த மாதிரி மீட் பண்ணணும், இந்த மாதிரி கேலக்சியை உண்டாக்கணும், இந்த மாதிரி கேலக்சியில் இந்த ஸ்ட்ரென்த்து இந்த இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் படைச்சிருக்கார். அடுத்தது வந்து என்ன படித்தாருனாக்க, காற்று வேணும் இல்லையா? காற்றுன்றது இதுதான். அந்த மூமெண்ட்டை கொடுக்கக்கூடியது, உஷ்ணத்தை தணிக்கக்கூடியது, எல்லாமே இருக்கக்கூடியது. அதில் தான் பிராணவாயு வச்சுருக்கார். பிராணவாயு முக்கியமாக எங்கே வைக்கணும், எதில் வைக்கணும்னு அவருக்கு நல்லா தெரிஞ்சு காற்றுல வச்சாக்க இவன் மனுஷனோ இல்லை கல்லோ மரமோ செடியோ மிருகமோ எல்லாமே மூச்சு விடணும் இல்லையா? மூச்சு விட்டால் தானே அது வாழ முடியும். அந்த மூச்சு விடுறதுக்கு காரணம் என்ன? மூச்சில் அந்த காற்றுல பிராணவாயு இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. அந்த பிராணவாயு எங்கே வைக்கணுன்றதுனால காற்றுல வச்சு அந்த காற்றை ரெண்டாவதாக படித்தார். ஸோ ஆகாயத்துக்கு காற்றும் கிடச்சிடுது, பிராணவாயுவும் கிடச்சிடுது. அடுத்தது வந்து அந்த டென்சிட்டின்னு பார்க்கும்போது ஆகாயத்தில் காந்த அலைகளுக்கு டென்சிட்டி இல்லவே இல்லை, ரொம்ப 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 மீகர், நேனோ அப்படின்னு சொல்லலாம். காற்றுல கொஞ்சம் இருக்குது டென்சிட்டி, கொஞ்சோண்டு இருக்குதுன்னு சொல்லலாம், அதுவும் நேனோ சைஸ் தான். அதுக்கு அடுத்தது டென்சிட்டி அதிகமாக இருக்கக்கூடியது நெருப்பு. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்டவ்வு, நம்ம சூரியன்லேருந்து வரக்கூடிய நெருப்பு, சூரியனை பார்த்தா நெருப்பு, மற்ற இடத்துல நம்ம பார்க்குறோம் பற்ற வைக்கிறோம், அங்கே நெருப்பு. அதுக்கு ஒரு டென்சிட்டி இருக்குது, பல ரூபங்களில் இருக்குது, பல டிகிரியில் இருக்குது. ஒன்று வந்து 50 டிகிரியில் எரியும், ஒன்று 100 டிகிரியில் எரியும், இன்னொரு வந்து 500 டிகிரி அந்த மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ டென்சிட்டி கொஞ்சம் காற்றோட அதிகம். அதாவது அது மூணாவது ஆச்சு. அடுத்தது என்ன பண்ணார்? நெருப்பு இருந்ததுனாக்க நெருப்பு வந்து தானாக எக்கச்சக்கமாக எரிஞ்சே போயிட்டே இருக்குமே. இப்போ சூரியனை உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். சூரியன் நம்மளோட சூரிய மண்டலத்தில் சூரியன் இருக்குது.
சூரிய மண்டலம் தான் நம்மளுக்கு நெருப்பையும் கொடுக்கறது, உஷ்ணத்தையும் கொடுக்கறது. அது எப்போ சூரிய மண்டலத்தை கிரியேட் பண்ணாரோ இறைவன், எப்போ அதை சிருஷ்டி பண்ணாரோ அன்னியிலேருந்து இன்னி வரைக்கும் அது எரிஞ்சுட்டே இருக்கு பாருங்கள். அது வந்து எரிஞ்சு போயில்ல, ஒரு பர்டிகுலர் டிகிரியில் எரிஞ்சுட்டே இருக்கு நான் ஸ்டாப்பாக. அதுக்கு வந்து உள்ளுக்குள்ளே வேண்டிய என்னென்ன ரா மெட்டீரியல் வேணுமோ எல்லா ரா மெட்டீரியல் எல்லா கெமிக்கல்ஸும் உள்ளுக்குள்ளேயே படிச்சிருக்காரு. பிராணவாயும் படிச்சிருக்காரு, எல்லாம் படிச்சிருக்காரு. ஆனால் அதுலேயே தண்ணின்னு ஒன்று, ஜலம்னு ஒன்று படைக்கலை. இறைவன் வந்து ஜலம்ன்றதை படைக்கலைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சூரியனே என்ன ஆகும், அக்கச்சக்கமாக எரிஞ்சு 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 இருக்கிற நேரத்துக்கு அந்த சூரியனே இருக்காது. அதனால் சூரியனும் இருக்கணும், அதை வந்து அதிகமாக எரியக்கூடாது. அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. அந்த லிமிட்டேஷனை கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி அந்த ஜலத்துக்கு இருக்குது. அதனால் ஜலத்தை படைச்சார். அந்த ஜலம்தான் நம்ம பூமியில் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட எல்லாத்துலேயும் ஜலம் இருக்குது. சூரியனுக்கு உள்ளேயும் ஜலம் இருக்குது, சூரியனுக்கு வெளியிலையும் ஜலம் இருக்குது, சூரிய மண்டலத்துக்கு உள்ளேயும் ஜலம் இருக்குது, சூரிய மண்டலத்துக்கு வெளியிலையும் ஜலம் இருக்குது. அந்த மாதிரி படைக்கும்போது ஜலமும் வித்தியாசப்பட்டமான ஜலம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம பூமியில், நம்ம சூரிய மண்டலத்தில், நம்ம பூமியில் நம்ம வந்து 7 கடல் இருக்குதுன்னு சொல்கிறோம். 7 கடலும் ஒவ்வொரு கடலுக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லை, 7 கடலும் உப்பு தண்ணி தான். ஏன் அது உப்பு தண்ணியாக வச்சுருக்காரு அப்படின்னாக்க, உப்புக்கு வந்து ஒரு தனித்தன்மை இருக்குது. அது எல்லாத்தையும் ரீசைக்கிள் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. சரி, அற்புதமான கெப்பாசிட்டி. இந்த 7 கடலும் வித்தியாசமானது. 7 கடலும் ஒவ்வொரு நிறம் கொண்டது வேறு. அதை ஒரு சயின்டிஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த நம்ம பூமியில் 70% வந்து தண்ணி தான். ஏன் 70% தண்ணி இருக்குதுன்னாக்க, தண்ணியே இல்லை பூமியில் அப்படின்னு வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து தண்ணியில் ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியே இருக்காது. ஃப்ளெக்சிபிலிட்டியும் இருக்காது. அந்த பூமியில் இருக்கக்கூடிய நெருப்பும் எரிஞ்சே போயிடும். அதனால் எல்லாத்துலேயுமே ஒரு கரெக்டாக வச்சு, கரெக்டான ரேஷியோ நம்ம உடம்புல எப்படி ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட் எப்படி வச்சுருக்காரோ இறைவன், அதே மாதிரி ஒரு ரேஷியோவில் எல்லாத்தையுமே படைச்சிருக்கார். எல்லாமே அந்த இடத்துல தான் இருக்குது. அந்த இடத்துல தாங்கக்கூடியது எதுனாக்க இந்த காந்த சக்தி தான். அந்த காந்த அலைகள் தான் மேலேயும் கீழேயும் சுற்றிகிட்டே இருக்குது. அது சுற்றும் போது இன்னொரு ஒன்று மீட் பண்ணும்போது ஒரு மேனிஃபெஸ்டேஷன் உண்டாகிட்டே இருக்குது. அந்த மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் தான் நம்ம மில்கி வே கேலக்சி, அதுக்குள்ளே இருக்கிற சூரிய மண்டலம், சூரிய மண்டலத்தில் இருக்கிற சூரியன், பூமி, இது எல்லாமே மரங்கள், செடிகள், கொடிகள், மண், இது ஜலம் எல்லாமே இது இன்க்ளூடிங் நம்மளோட மனித குலம் சேர்த்து அதே தான். சரிங்க. இப்போ வந்து இது கேலக்சியை பற்றி நம்ம ஒரு தெளிவான ஒரு ரொம்ப ரொம்ப விரிவான ஒரு விளக்கம் அருமையாக புரிஞ்சுங்க, எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி. இதை பற்றி நாலேஜ் இல்லாதவங்களுக்கு கூட எனக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்குது. அந்த காந்த சக்தி உடலில் எப்படி இயங்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அந்த காந்த சக்தி உடம்புல எப்படி இயங்குறதுன்னு கேட்டிங்கனாக்க, எப்படி இறைவன் வந்து பூமியிலையும் உள்ளுக்குள்ளேயும் காந்த சக்தியை படைச்சி வெளியிலையும் காந்த சக்தியை படைச்சிருக்காரோ, அதே மாதிரி ஒரு மனிதன் பிறக்கிறானாக்க, ஒரு மனிதன் பிறக்கும்போது ஒரு கரு உருவாகும் போதே அந்த எனர்ஜி இருக்கு இல்லையா, அந்த காந்த எனர்ஜி, அந்த பெண்கிட்ட போகிறது. பெண்கிட்ட போய் பெண்ணோட காந்த சக்தி எனர்ஜியோடு மீட் பண்ணி ஒரு முட்டை உருவாருது. அந்த முட்டையை தான் அப்புறம் கருவாருது. ஸோ 2 காந்த சக்தியும் மீட் பண்ணிக்கிறது. 2 காந்த சக்தியும் மீட் பண்ண உடனே ஒரு மேனிஃபெஸ்டேஷன் உண்டாகுது. நீங்கள் கேட்கலாம், இந்த மாதிரி ஒரு காந்த சக்தி ஆண்கிட்டேருந்து வந்து பெண்கிட்டேருந்து வரும்போது ஏன் ஒரு மனிதனாகவே பிறக்க வேண்டும் அப்படின்னா, மனிதனுக்குரிய காந்த சக்தி தான் அங்கே போகிறது. மனிதனுக்குரிய காந்த சக்தி தான் பெண்களுக்குள்ளேயும் போகிறது. அதனால் அந்த உருவம், அந்த குழந்தை உருவாக ஆரம்பிக்கிறது 2வது நாள்லேருந்து. அந்த 2வது நாள்லேருந்து எப்படி உருவாகுதுன்னு கேட்டிங்கனாக்க, காந்த சக்தி பெருகிட்டு சுற்றிகிட்டே இருக்கும். அதுக்கு சுழற்சி ஒன்று தான் மெயின். அதில் சுற்றிகிட்டே இருக்க, சுழற்சி கொடுத்துட்டே இருக்கேன். அந்த மற்ற செல்லும் வேலை செஞ்சுட்டே இருக்குது, மற்ற செல்லும் உருவாகிட்டே இருக்குது, மற்ற ஆர்கன்ஸும் உருவாகிட்டே இருக்குது. இதுக்கு முக்கிய காரணம் அவருக்கு காந்த சக்தியை உடம்பு ஃபுல்லாக பரவ வச்சுட்டார். நம்ம உடம்புல 99.99999% காந்த அணுக்கள் தான். காந்த அணுக்களை தான் அவங்க இயங்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி நம்ம உடம்புல அந்த காந்த சக்தியை முதல்ல எப்போ குழந்தை உருவாக ஆரம்பிச்சதோ, உருவம் எடுக்க ஆரம்பிச்சதோ, அப்போவே காந்த அணுக்கள் உள்ளுக்குள்ளே போயாச்சு. அந்த காந்த அணுக்கள் நல்லபடியாக இருந்ததுனாக்க அந்த குழந்தை நல்லபடியாக பிறக்கும். அந்த காந்த அணுக்கள் முக்கியமாக தங்கக்கூடிய இடம் வந்து தலையில் பீனியல் கிளாண்டுன்னு சொல்லுவாங்க.
இங்கே இருக்குது, வலது பக்கம் இருக்குது. இந்த வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய பீனியல் கிளாண்டில் தான் அதனோட சீட்டிங் பிளேஸே இருக்குது. அதனோட சீட்டிங் பிளேஸை எவ்வளோ சயின்டிஸ்ட்டு ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும்போது எக்ஸ்ரே மூலியமாகவும் ஸ்கேனிங் மூலியமாகவும் அதனோட பீனியல் கிளாண்டை ஈஸியாக கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அதனோட உருவம் என்ன, அதனோட சைஸ் என்ன, அந்த காந்த அலைகள் எப்படி போகிறது வருதுன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் மனிதன் இறந்த பிறகு அவனை கபாலத்தை உடைச்சி பார்த்தா கூட அந்த பீனியல் கிளாண்ட் இருக்காது. ஏன்னாக்க அந்த உயிரோடு கலந்தது தான் அந்த காந்த சக்தி. அப்போ உயிர் பிரிஞ்சுடுத்துனாக்க காந்த சக்தியும் வெளியில் பிரிஞ்சுடுத்து அந்த காந்த சக்தி இருக்கக்கூடிய பீனியல் கிளாண்டும் போயிடுது. இதுதான் பீனியல் கிளாண்ட் உருளுக்குள்ளே உருவாது. அது முக்கியமாக இன்னொரு இடத்துல முக்கியமாக இருக்கக்கூடிய இடம் எதுன்னு கேட்டிங்கனாக்க நம்மளோட நுரையீரலில் காந்த சக்தி இருந்ததுனா தான் அந்த காந்த சக்தி வெளியில் இருக்கிற காற்றை, அந்த காற்றுல இருக்கக்கூடிய ஆக்சிஜனையும் நைட்ரஜனையும் அதனோட ரேஷியோ ஒன்றும் மாறாதபடி பார்த்து நம்ம உள்ளுக்குள்ளே இழுத்து நம்மளுக்கு வேண்டிய ஆக்சிஜனை, வேண்டிய பிராணவாயுவை நம்ம உள்ளுக்குள்ளே நிரப்பிக்கிறது. அது எப்படி நிரப்பிக்கிறதுன்னு கேட்டிங்கனாக்க, குழந்தை பிறக்கும்போது கொஞ்சம் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 20-25 தடவை கூட மூச்சு விட்டுட்டே இருக்கும். கொஞ்சம் அதிகமாகவே மூச்சு விடும். அது அப்போ அதிகமாக மூச்சு விட நிறையா காற்று இழுத்து அது வளர ஆரம்பிக்கிறது. அது வளர ஆரம்பித்த உடனே அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 5 வயசு 10 வயசு ஆகும்போது அதனோட ஸ்பீடு 25க்கு பதிலாக அப்படியே 20, 18, 15, 16 அப்படின்னு வருது. அந்த மாதிரி வரும்போது அந்த உங்களுக்கு வெளியில் இருக்கிற காற்றுல இருக்கக்கூடிய பிராணவாயு உடம்பு ஃபுல்லாக பரவ ஆரம்பிக்கிறது. அந்த பிராணவாயு எல்லாத்துக்குமே வேணும். உடம்புல 70 லட்சம் கோடி செல் இருக்குது அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருக்கேன். அந்த 70 லட்சம் கோடியும் நம்ம உடம்புல 60 நாள்லேருந்து 75 நாள் வாழ்ந்துட்டுருக்கு. அந்த வாழ்ந்துட்டு இருக்கும்போது அந்த பிராணவாயுவும் அதுக்கு கண்டிப்பாக வேணும். அந்த பிராணவாயுவை கரெக்டாக இழுத்து அதுக்கெல்லாம் ரத்தம் மூலியமாக அதுக்கு கொடுத்து அதை பிராணவாயை நம்ம அந்த செல்லை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும், அந்த செல்லு எந்த ஆர்கனில் இருக்கோ, எந்த டிஷ்யூவில் இருக்கோ அந்த டிஷ்யூவையும் ஆர்கனையும் நல்லா பாதுகாப்பாக வச்சுக்கிறது. அது மட்டும் இல்லை, நம்மளோட பிரெயினுக்கு கூட 3 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி 3 நிமிஷத்துக்கு வந்துட்டே இருக்கும் நான் பிராணவாயு. 3 நிமிஷத்துக்கு மேலே பிராணவாயு வரலைனாக்க பிரெயினே டெட் ஆகிடும். அப்புறம் மற்றதெல்லாமும் டெட் ஆகிடும். அதனால் பிராணவாயு வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. அந்த பிராணவாயு இழுக்கிறதுக்கு அந்த இறைவன் என்ன பண்ணியிருக்காரு, அதில் பிராணவாயிலேயே காந்த சக்தியும் அனுப்பிச்சு அந்த நுரையீரலுக்கும் காந்த சக்தி அதிகமாக அனுப்பிச்சு அந்த வெளியிலேருந்து இழுக்கக்கூடிய கெப்பாசிட்டி, உள்ளுக்குள்ளே இருக்கிற கெட்ட காற்றை வெளியில் அனுப்பக்கூடிய கெப்பாசிட்டி, இது அப்படியே ஒரு நிமிஷத்துக்கு சாதாரணமான வாலிபன், ஒரு ஆரோக்கியமான வாலிபன், ஒரு 20-25 வயசு இருக்கிறவன் அந்த மாதிரி இருக்கும்போது அப்போது 16 தடவை இல்லை 18 தடவை ஒரு வாட்டி மூச்சு விட முடியும். ஆனால் அந்த 16-18 தடவை மூச்சு விடும்போது அது வந்துட்டு உடனே திருப்பி போயிடணும். ஒரு மூச்சுக்கு 3 செகண்ட் தான் எடுத்துக்கும் கிட்டத்தட்ட. ஸோ வந்துட்டு உடனே போனோம்னாக்கா அது உடம்பு ஃபுல்லாக போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நுரையீரலுக்கு மட்டும்தான் போகும். நுரையீரலுக்கு மட்டும்தான் போச்சுனாக்கா உடம்பு ஃபுல்லாக இருக்கிற செல்லுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. போகும், ரத்தம் மூலியமாகவும் போகும், வேறு மாதிரியும் போகும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதனோட குவான்டிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய செல்லுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய காந்த அணுக்களும் அது நோய்வாய்ப்பட்டு இறக்கும். அப்போ தான் அந்த பர்டிகுலர் ஆர்கன், பர்டிகுலர் டிஷ்யூ அதெல்லாம் நம்ம ஹெல்த் ப்ராப்ளம் அதிகமாகி நம்ம இறக்க ஆரம்பிக்கணும். சரிங்க. இப்போ இந்த காந்த சக்தினால இல்லை அதனுடைய குறைபாடுனால உடலில் என்ன விதமான நோய்கள் எப்படி வருது, அதனுடைய அறிகுறிகள்லாம் எப்படி இருக்கும், இதில் இருந்து நம்ம நிவர்த்தி பண்ணோன்னா என்ன செய்யலாம், அதை கொஞ்சம் சொல்லுங்கள். நல்ல கேள்வி. உதாரணத்துக்கு நம்ம பூமியை எடுத்துட்டிங்கனாக்கா பிரபஞ்சத்துலேயே காந்த அலைகள் சுற்றிகிட்டே இருக்குது. அந்த காந்த அலைகள் தான் எல்லாத்தையுமே தாங்கிட்டு இருக்குது. கேலக்சியும் தாங்கிட்டு தான் இருக்குது. இவ்வளோ பெரிய கேலக்சி, கோடான கேலக்சி, அப்புறம் நம்ம மில்கி வே கேலக்சி, அதில் இருக்கிற சூரியன், அதை பற்றி எல்லாம் பூமி, ஜூபிட்டர் எல்லாமே தனித்தனியாக இருக்குது. எல்லாமே அந்த இடத்துல இருக்குது. ஆனால் டிசிப்ளினாக தன்னைத்தானே சுற்றிகிட்டே இருக்குது. அதே சமயத்தில் சூரியனையும் சுற்றுறது ஒரு பர்டிகுலர் பீரியடில். அந்த மாதிரி ஒரு டிசிப்ளினாக இயங்க வைக்கிறது, ஹெல்த்தியாக இயங்க வைக்கிறது எதுன்னு கேட்டிங்கனாக்கா காந்த சக்தி தானே. ஏன்னா பூமியை சுற்றியும் காந்த அலைகள், வடதுருவ காந்த அலைகள் தென்துருவ காந்த அலைகளுக்கு போயிட்டு திருப்பி வடதுருவத்துக்கே வந்துட்டே இருக்குது. அதே மாதிரி தென்துருவ காந்த அலைகளும் பூமியை சுற்றின வடதுருவத்துக்கு போயிட்டு திருப்பி கீழ் வழியாக திருப்பி தென்துருவத்துக்கு வந்துட்டே இருக்குது.
ஸோ இந்த காந்த அலைகள் வடதுருவ அலைகளும் காந்த அலைகளும் மாறி 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 பூமியை சுற்றிகிட்டே இருக்கிறதுனால தான் சூரியன்லேருந்து வரக்கூடிய மிக அதிக வெப்பத்திலேருந்து வரக்கூடிய ஆபத்து, மற்றதுனால வரக்கூடிய ஆபத்து, ஸ்டீராய்டு இது சில கற்கள்லாம் கூட வெளியில் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் கூட பூமியை தாக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாமே தாக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம பூமியை தாக்காதபடி பூமியில் வாழும் மக்களும் உயிரும் மற்றவங்க எல்லாமே நல்லபடியாக இருக்கிறதுக்கு பூமியை காப்பாற்றின்னு இருக்குது அப்படின்னு நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியமே இல்லை. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. அதே மாதிரி பூமியில் பிறந்த அதாவது மனிதர்கள், மிருகங்கள், பறவைகள், மரங்கள், செடிகள், கொடிகள், மலைகள், தண்ணி, ஆறு, எதை எடுத்தனாலும் மண், எதை எடுத்தனாலுமே காந்த சக்தி கொண்டது தான். காந்த சக்தி இல்லாத ஒரு பொருள் இருக்குன்னாக்க அது காற்று கூட கிடையாது. காற்றும் காந்த சக்தி இருக்குது, காற்றுலேயும் காந்த சக்தி இருக்குது, நெருப்புலேயும் காந்த சக்தி இருக்குது. ஸோ அப்பேற்பட்ட காந்த சக்தி தான் எல்லாத்தையுமே ஏக்கின்றிருக்கு. நம்ம உடம்புலையும் 99.9% ஏக்கின்னு தான் இருக்குது. ஆனால் தேய்மானத்தில் நம்ம உடம்பு வளர வளர பல விதமான வழக்கங்களுக்கு அதிகமாக நம்ம நோய்வாய்ப்பட்டு இருக்கோம். அதனால் காந்த அலைகளும் அதுக்கேற்ற மாதிரி கம்மியாகிட்டே இருக்குது. காந்த அலைகள் கம்மியாகும்போது அது செல்லுக்குள்ளே தான் இருக்குது. அந்த செல்லுக்குள்ளே இருக்கும்போது அந்த செல்லு காந்த அலைகள் தேய்மானம் ஆகும்போது செல்லும் தேய்மானமாகுது. செல்லு எதுக்குள்ளே இருக்குது? ஒரு ஆர்கனுக்குள்ளேயோ இல்லாட்டி ஆர்கனுக்கு வெளியிலையோ இல்லாட்டி ஒரு எலும்புக்குள்ளேயோ எலும்புக்கு வெளியிலையோ ஒரு நரம்புக்குள்ளேயோ இல்லை தோல்லையோ இல்லை தலையிலையோ எங்கேயோ எங்கெங்கெல்லாமோ இருக்குது. ஏன்னா 70 லட்சம் கோடி செல்லு இருக்குது. அதனால் பார்க்கும்போது நம்ம எல்லாத்துக்குமே எது முக்கிய காரணம், மூல காரணம் என்னன்னு பார்க்கணும் இல்லையா. அந்த காலத்துலேயே சொல்லியிருக்காங்க, நோய் நாடி நோய் முதல் நாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோய் நாடி நோய் என்னன்னு பார்க்கணும், நோய் முதல் நாடி நோய் உண்டாவதற்குரிய காரணங்கள். இவர் சின்னப்ப கணேசன் அவர்கள் நிறைய அற்புதமான கேள்வி கேட்டார். இதுக்குரிய நோய்களுக்கும் காந்த சக்திக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? முன்னாடி மூச்சு காற்று பற்றி பேசினீங்க, இப்போ காந்த அலைகளை பற்றி பேசுகிறீங்க. இப்போ எப்படி ரெண்டும் ஒன்று சேருது, இதனால் நோய்களுக்கும் என்ன சம்பந்தம், நோய் வராமல் தடுக்கிறது எப்படி அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி காந்த சக்தியை நம்ம உடம்புல அதிகப்படுத்திக்கிறதுக்கு முடியாது. காந்த சக்தியை அதிகப்படுத்திக்கிறதுக்குனாக்க நம்ம முன்னோர்கள்லாம் வாழ்ந்த போது காந்த அலைகள் நல்லா இருந்தது, பல பெருசாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட எண்ணங்கள், முன்னோர்களோட வாழ்க்கைகள், முன்னோட வாழ்முறை எல்லாமே நல்லபடியாக இருந்தது. அதனால் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா செல்லுமே உயிர் சக்தி அதிகமாக இருக்கக்கூடியதாக இருந்தது. நம்ம உடம்புல தான் இப்போ 60-75 நாள் நான் சொல்லிட்டு இருக்கேனே தவிர, அவங்க முன்னோர்கள் பார்க்கும்போது அவங்க உடம்புல 100 நாள் 120 நாள் கூட வாழ ஆரம்பிச்சுது. அதனால தான் அந்த முன்னோர்கள்லாம் 100 வருஷம் வாழ்ந்தாங்க, 120 வருஷம் வாழ்ந்தாங்க. அதை சில சமயங்கள் சில முனிவர்கள் ரிஷிகள் 200 வருஷம் கூட வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு புராணத்தில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா அதுக்கும் மேலேயே. ஆனால் இப்போ நீங்கள் பார்க்கும்போது நம்மளோட வாழ்க்கை முறை வித்தியாசப்பட்டிருக்கு. வாழ்க்கை முறை வித்தியாசப்படும் போது நோய்கள் அதிகமாகுது. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்க, நம்ம உடம்புல அதே மாதிரி 60-70 லட்சம் கோடி செல்லு இருந்தால் கூட அதுக்குள்ளே இருக்கிற காந்த சக்தி கம்மியாகி தேய்மானம் அதிகமாகிட்டே இருக்குது. அது தேய்மானம் அதிகமாக செல்லு தேய்மானமாகுது. செல்லு தேய்மானமாக அதனோட ஆர்கன் தேய்மானமாகுது. எந்த ஆர்கன் வீக்காக இருக்கோ அதான் ஃபஸ்ட்டு தேய்மானமாகும். அப்புறம் டிஷ்யூ தேய்மானமாகும், பிரெயினும் தேய்மானமாகும். அதே மாதிரி கண்ணு, அது மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய எதுவுமே எந்த மேனிஃபெஸ்டேஷனுமே தேய்மானம் ஆகக்கூடியது தான், இன்க்ளூடிங் இந்த கிரேட் ஹிமாலயாஸ். அதை எடுத்துட்டா கூட அதுவும் தேய்மானம் ஆகக்கூடியது தான். அதனால் பார்க்கும்போது நம்மளுக்கு மூல காரணம் முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கனாக்க, காந்த அலைகளை நம்ம நல்லபடி வச்சுருந்தாக்க உடம்புக்குள்ளே நோய் நொடி இல்லாமல் வாழ முடியும். ஏன்னாக்கா மூச்சு பயிற்சி பண்ணி பிராணவாயு வச்சுக்கிருக்கோம். பிராணவாயுக்கும் காந்த அலைகள் இருந்ததுனாக்க அது மேலேயும் கீழேயும் போயிட்டு வர்றதுக்கு, அந்த பிராணவாயு போயிட்டு வர்றதுக்கு, அந்த லங்ஸு நம்மளோட நுரையீரல் வெளியிலேருந்து காற்றை இழுக்கிறதுக்கும் சௌகரியமாக இருக்கும். அதனால் நல்லபடியாக வாழறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு முறை இந்த காந்த அலைகள். சரி, அந்த காந்த அலைகளை நம்ம உடம்புல சரியாக வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ரைட், சரியான கேள்வி. காந்த அலைகளை எப்படி உடம்புக்குள்ளே அதிகமாக்க முடியும்,
எப்படி ஏதாவது கடையில் விற்கிறதா, சூப்பர் மார்க்கெட்டில் விற்கிறதா, இல்லாட்டி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் விற்கிறதா, இல்லாட்டி ஏதாவது மாலில் விற்கிறதா, இல்லை வேறு ஏதாவது கண்ட்ரி ஜப்பான், அமெரிக்கா, ரஷ்யா அந்த மாதிரி கண்ட்ரியில் எங்கேயாவது காந்தாலைகள் தனியாக விற்கிறாங்களா அப்படின்னு பார்த்தாக்கா இல்லை. எந்த உலகத்தில் காந்தாலைகள் தனியாக விற்பனைக்குன்னு கிடையவே கிடையாது. ஆனால் கண்ணால் பார்க்க முடியாத பொருள் அது. கண்ணால் பார்க்க முடியாத பொருள், உருவம் இல்லாத பொருள், ஒரு அலைகள். கண்ணால் காற்றுல இருக்கிறது, ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய அலைகள். அந்த அலைகள் வந்து நம்ம உடம்புக்குள்ளே போகணுன்னாக்க காற்று நம்ம மூச்சு, நம்ம நுரையீரல் மூக்கு வழியாக அந்த காற்றை இழுத்துக்கிறது. காற்றை இழுத்துக்கும் போது நிறைய பிராணவாயு உள்ளுக்குள்ளே வந்துடுது. ஆனால் கொஞ்சம் தான் ஆக்சிஜன், பிராணவாயு 20% தான் வருது. அப்போது காந்த அலைகளோடு சேர்ந்து தான் வரும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதில் காந்த அலைகளோட பர்சன்டேஜ், அதில் இருக்கக்கூடிய பிராணவாயில் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் 10%க்கும் கம்மியாக தான் இருக்க முடியும். ஸோ 10% கம்மியாக இருக்கக்கூடிய பிராணவாயுவை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அந்த 10% நம்ம அதிகப்படுத்த ஆக்சிஜனோட பிராணவாயோட காந்த சக்தியும் அதிகமாகுது. அதிகப்படுத்தினா அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்க ஒரே ஒரு வழி தான் இருக்குது. தண்ணி மட்டும்தான் நம்ம பிராணவாயுவை நம்ம தண்ணி ஒரு தனி குவாலிட்டி, தனி குணாதிசயங்கள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இதுதான் தண்ணி அப்படின்னு வச்சுருந்தீங்கனாக்க, இந்த தண்ணியை நான் என் கையால் பிடிச்சேன்னாக்க என் மனசில் இருக்கிற எண்ணங்கள், என்னோடய குணாதிசயங்கள் என்னவோ அது எல்லாமே இந்த தண்ணியில் இறங்கிடும். இதுக்கெல்லாம் சயின்டிஸ்ட்லாம் நிறையா ப்ரூவ் பண்ணி வச்சுருக்காங்க. அதை அடுத்த இதில் பார்க்கலாம். தண்ணியோட குணாதிசயங்கள் இறங்கினாக்க இந்த தண்ணியை குடிக்கும்போது என்ன எண்ணங்கள் நம்மக்கிட்ட இருக்கோ அந்த எண்ணங்கள் தான் நம்மளோட உள்ளுக்குள்ளே போய் நம்மளோட எண்ணங்களை சரி பண்ணும். உதாரணத்துக்கு இப்போ இந்த தண்ணியை நான் குடித்ததை நீங்கள் பார்த்தீங்க. இந்த தண்ணியை நான் விரும்பி மெதுவாக குடிக்கும்போது அது தண்ணிக்கு தெரியறது. அந்த தண்ணிக்கு தெரிஞ்சுன்னு இந்த மனுஷன் இந்த தண்ணியை விரும்புகிறான் அப்படின்னு தெரிஞ்சுன்னு நம்மளுக்கு வேண்டிய சக்தியெல்லாம் தருது. இதுக்கும் காந்த சக்திக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்னு ஒரு கேள்வியை வரலாம். இந்த தண்ணி மட்டும் எப்படின்னு கேட்டிங்கனாக்க, தண்ணியில் எதை கலக்கிறோமோ இல்லை தண்ணியை எதில் வைக்கிறோமோ அந்த சக்தியை அந்த தண்ணி எடுத்துக்கும். உதாரணத்துக்கு உப்பு கலந்தாக்க உப்பு தண்ணி, காரம் கலந்தாக்க காரம் தண்ணி, சிகப்பு கலர் கலந்தாக்க சிகப்பு தண்ணி, நீலக்கலர் கலந்தாக்க நீலக்கலர் தண்ணி, அந்த மாதிரி இருக்குது. அதனால் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க நியோடைமியம் மேக்னெட்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுதான் நியோடைமியம் மேக்னெட். இதுதான் இந்த நியோடைமியம் மேக்னெட். நியோடைமியம் மேக்னெட் இருக்குது. இதுலேயே பார்த்தீங்கன்னாக்க இதில் நார்த் போல் மேக்னெட், இது மேலே நார்த் போல் இருக்குது, நார்த் போல் சைடு. எந்த மேக்னெட்லையுமே நார்த் போலும் இருக்கும், சவுத் போலும் இருக்கும். நார்த் போல் மேக்னெட்னு தனியாக கிடையாது, சவுத் போல் மேக்னெட்டுன்னு தனியாக கிடையாது. அதனால் இந்த சைடு ஒரே மேக்னெட் தான். நார்த் போல் சைடு மேக்னெட் இருக்கிறது இதில் இருக்குது. இது மேலே இந்த தண்ணி பாட்டிலை மேலே வைக்கும்போது, இந்த மாதிரி வைக்கும்போது இந்த தண்ணி ஒரு 6 மணி நேரம் இல்லை ஒரு 3 மணி நேரம் அப்புறம் மினிமம் 4 ஹவர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். மினிமம் 4 ஹவர்ஸ் வச்சுட்டு வச்சிங்கனாக்க இந்த வடதுருவ காந்த அலைகளோட சக்தி இந்த தண்ணிக்குள்ளே ஏறிடும். இந்த தண்ணிக்குள்ளே ஏறின உடனே இந்த தண்ணி ஃபுல்லாக வடதுருவ காந்த அலைகள் சக்தியை அடக்கிய தண்ணியாகும். இது இரவு மட்டும்தான் சாப்பிட்ணும். இரவு 300 ml சாப்பிட்றதுக்கு 1/2 hour முன்னாடி எடுத்துக்கிட்டுங்களா. இதே மாதிரி தான் இன்னொன்று இருக்குது. இது பைப்போலார்னு பேர், நீங்கள் பார்க்கலாம். பைப்போலார்னு பேர் இங்கே எழுதியிருக்கோம். பைப்போலார்னு இருக்கிறது இதுலேயே வடதுருவமும் ஒரு காந்தம் வடதுருவ மேலே நோக்கி இருக்குது. இன்னொரு காந்தம் தென்துருவங்க பக்கத்துலேயே தென்துருவத்தை நோக்கி இருக்குது. எப்படி திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் இருக்காங்களோ அதே மாதிரி வடதுருவமும் மேலே நோக்கி இருக்குது. அது பக்கத்துலேயே தென்துருவமும் நோக்கி இருக்குது. இது மேலே இதே மாதிரி வேறு ஒரு பாட்டிலில், அந்த பாட்டில் இருக்குது, அது வேண்டாம் மெட்டல், இது மாதிரி இல்லை வேறு மாதிரி ஒரு கலர் இருக்கக்கூடிய பாட்டிலில் நீங்கள் வச்சிங்கனாக்க இந்த தண்ணி இந்த வடதுருவ காந்த சக்தியையும் தென்துருவ காந்த சக்தியையும் சேர்ந்தா போல்
கீழேருந்து மேலே போக மேலேருந்து கீழே வரும். அது மாட்டுக்கு சுழற்சி. முன்னாடியே சொல்லியிருக்கேன், காந்த அலைகள் சுழற்சி கொடுத்துட்டே இருக்கும். அந்த சுழற்சி கண்ணால் பார்க்க முடியாது. அந்த சுழற்சி உள்ளுக்குள்ளே நடந்துகிட்டே இருக்குது. நடந்துகிட்டே இருக்கும்போது இதுவும் 4 மணி நேரம் கழித்து அந்த வடதுருவ காந்த சக்தியும் எடுத்துக்கிறது, தென்துருவ காந்த சக்தியும் எடுத்துக்கிறது. இருதுருவமும் எடுத்துன உடனே நம்மளுக்கு எனர்ஜி அதிகமாகுது. உள்ளுக்குள்ளே எனர்ஜி அதிகமாகுது. நம்மளுக்கு சாப்பாட்டுலேருந்தும் எனர்ஜி கிடைக்கிறது. அந்த எனர்ஜி தான் நம்மளுக்கு அதிகமாக நம்ம உபயோகிக்கிறோம். அதே சமயத்தில் சாப்பாட்டுலேருந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜி இன்றைக்கி சரியாக கிடைக்கிறதான்னு கேட்டாக்க ஒரு கேள்விக்குறி தான். சரிங்க, இப்போ நீங்கள் நிறைய தகவல் சொன்னீங்க. இன்னொரு கேள்வி என்னன்னா, இந்த நார்த்து போல் சவுத்து போல் 2 போல் சொன்னீங்க. இப்போ நேயர்களுக்கு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னீங்க. இந்த நார்த்து போலில் நம்ம எந்த தண்ணியை வச்சு எந்த நேரம் குடிக்கணும், அந்த சவுத்து போலில் வைக்கக்கூடிய தண்ணியை நம்ம எந்த நேரம் குடிக்கணும், அது என்ன மாதிரி பாட்டில் நம்ம அதில் வைக்கணும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சவுத் போல்ன்றது வந்து சவுத் போல் இல்லாத காந்தம் கிடையாது, நார்த் போல் இல்லாத காந்தம் கிடையாது. எந்த காந்தத்துலேயும் சவுத் போலும் இருக்குது, நார்த்து போலும் இருக்குது. அதான் காந்தம். அந்த மாதிரி சவுத் போலும் நார்த் போலும் கலந்து வச்ச காந்த தண்ணியை நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி 300 ml சாப்பிடுங்க. இது வந்து பைப்போல் பைப்போலார். நார்த் போல் சவுத் போல், அதான் பைப்போலார். நார்த் போலும் சவுத் போலும் கலந்தது வந்து பைப்போலார் வாட்டர்னு பேர். நீங்கள் இதில் சரியாக தெரியலனாக்கா நீங்கள் வாங்கும்போது எங்கேயாவது வாங்கும்போது இதில் பைப்போலார் வாட்டர்னு ஒரு பேப்பரில் எழுதி இதை சுற்றி வச்சுடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வித்தியாசம் தெரியும். ஏன்னா இது வந்து காலையில் இதை பண்ணி சாப்பிட்ட உடனே வீட்டில் யார் இருக்காங்களோ 15 வயசுக்கு மேலே 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே 300 ml சாப்பிட்ணும். 12லேருந்து 18 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க 150 ml சாப்பிட்ணும். மெதுவாக உக்காந்துட்டு வடதுருவத்தை பார்க்காம வட திசையை பார்க்காம வேறு எந்த திசையை வேணால் பார்த்துட்டு சாப்பிட்லாம். சாப்பிட்றதுக்கு 1/2 hour இல்லாட்டி 45 minutes முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு. அதே மாதிரி அது சாப்பிட்டு முடித்த உடனே இந்த தண்ணி பாட்டில் காலியாகிடும். அது திருப்பி தண்ணி பாட்டில் ருப்பி வச்சுடுங்க, ரீஃபில் பண்ணிவிடுங்க. ரீஃபில் பண்ணிட்டு திருப்பி அதே மாதிரி இதே இடத்துல வச்சுட்டு மத்தியானம் லஞ்சு சாப்பிட்றதுக்கு 1/2 hour இல்லை 45 minutes முன்னாடி 300 ml 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, 12 வயசுலேருந்து 18 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க 150 ml சாப்பிட்ற மாதிரி வச்சுருந்தீங்கனாக்க உள்ளுக்குள்ளே போய் பைப்போலார் வாட்டர் வடதுருவ சக்தியும் அதிகப்படுத்துறது, தென்துருவ சக்தியும் அதிகப்படுத்துறது. வடதுருவத்தை பற்றியும் தென்துருவமும் எப்படி ஒன்றோடு ஒன்று சேர்ந்துட்டு ஒரு மேனிஃபெஸ்டேஷன் உண்டாகுதுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதுலேருந்து என்ன தெரியுறதுனாக்க பைப்போலார் வாட்டர் ஒரு எனர்ஜி. அந்த எனர்ஜி உள்ளுக்குள்ளே போய் சேர்ந்து உள்ளுக்குள்ளே மேனிஃபெஸ்டேஷன் உண்டாகுது. சரிங்க, இப்போ வந்து இதில் என்ன பாட்டில் வைக்கலாம்? சில்வர் பாட்டில் வைக்கலாமா? இல்லை, மெட்டல் பாட்டில் எல்லாத்துலேயுமே வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிளாஸில் வைக்கலாம் கண்டிப்பாக. ஆனால் கிளாஸில் வைக்கிறது உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஆபத்து இருக்குது. கீழே விழுந்தால் உடையும், கையை குத்தும், காலை குத்தும். அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. நல்ல பிளாஸ்டிக் கிளாஸாக வாங்கிக்கோங்க. வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாற்றிடுங்க. அந்த வேறு ஒரு பாட்டில் மாற்றிடுங்க. பிளாஸ்டிக்கில் வச்சா போதும். பிளாஸ்டிக் நல்ல ஹை கிளாஸ் பிளாஸ்டிக் மாற்றிடுங்க. மிஞ்சி போச்சுன்னா ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் 150 ரூபா போகுது. ஆனால் வெளியில் வைக்கக்கூடிய தண்ணி பாட்டில் இருக்குது இல்லையா, அந்த வெளியில் வைக்கக்கூடிய தண்ணி பாட்டிலில் வைக்காதீங்க. கடையிலேருந்து நல்ல சீ-த்ரூ கிளாஸு, நல்ல கிளாஸ்லாம் இருக்குது. ஹை குவாலிட்டி கிளாஸ் பிளாஸ்டிக் பாட்டில் இருக்குது. அந்த ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக் பாட்டில் இதுக்குள்ளே இருக்கிற மாதிரி, இதுக்குள்ளே வைக்கிற மாதிரி, அது மாதிரி வைங்க. சரிங்க, ரைட்டு. இன்னொரு போல் இருக்குல்ல, அது இது வந்து வடதுருவ அலைகள். இந்த வடதுருவ அலைகளில் காந்த தண்ணி இதே மாதிரி வேறு ஒரு கலரில் பிளாஸ்டிக் பாட்டில் வாங்கி இதில் வைக்கிற மாதிரி வச்சு அதையும் வச்சுடுங்க. அது வந்து இரவு மட்டும் அந்த நீங்கள் தண்ணி சாப்பிட்ணும். 300 ml சாப்பாடு சாப்பிட்றதுக்கு 1/2 hour இல்லை 45 minutes முன்னாடி. ஏன் முன்னாடின்னு சொல்லியிருக்கேனாக்க, பின்னாடி சாப்பிடும்போது நம்மளுக்கு டைஜஷன் ஆக்டிவிட்டி நடந்துருக்கு. நீங்கள் முன்னாடியே சாப்பிட்டுட்டீங்கனாக்கா நம்மளுக்கு பிரச்சனைகள் கிடையாது. இது நம்மளுக்கு நல்ல தூக்கத்தையும் தரும். மெலோட்டோனின்னு ஒரு ஹார்மோன் இருக்குது. அந்த மெலோட்டோனினை சுரக்கிறதுக்கு அதை ஒரு பியூட்டிஃபுல் நார்த் போல் அதை பீனியல் கிளாண்டில் போய் பீனியல் கிளாண்ட்லேருந்து இரவு ஆன உடனே ஒரு 8 மணி ஆன உடனே மெலோட்டோனின்ற ஒரு இது சுரக்க ஆரம்பிக்கும். அதை சுரக்கிறதுக்கு இந்த நார்த் போல் வாட்டர் ரொம்ப உதவுறது. இது தூக்கத்துக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்காதீங்க, கிடையாது.
நம்ம உடம்புக்குள்ளே சாதாரணமாகவே நீங்கள் பார்த்துருக்கலாம், இன்றைக்கி மெட்ராஸில் இந்தியாவில் எங்கேயுமே இரவு மட்டும்தான் இடிக்கிறது, சரி பண்ணுறது, ரோடை சரி பண்ணுறது, மற்றதெல்லாம் சரி பண்ணுற வேலைகள்லாம் நடந்துட்டுருக்காங்க. ஏன்னா டிராஃபிக் ஜாம் இல்லை, டிராஃபிக் இல்லை, ஜனங்கள் ஒன்றும் இல்லை, ஈஸியாக வேலை செய்ய முடியும். அதே மாதிரி இது இரவு நேரத்தில் சாப்பிடும்போது நம்ம பாடியிலையும் எந்த எனர்ஜியும் தேவையே கிடையாது. நம்ம தூங்கின்னு இருக்கோம், எல்லாமே ரெஸ்ட்டில் இருக்குது. ரெஸ்ட்டில் இருக்கும்போது இது வேலை செய்கிறது. இது வேலை செஞ்சு இந்த வடதுருவ அலைகளும் தென்துருவ அலைகளும் பைப்போலார் வாட்டர்னு சொன்னேன் இல்லையா, காலையில் 300 ml மத்தியானம் 300 ml சாப்பிட்றோன்னு சொன்னேன் இல்லையா, அது மேனிஃபெஸ்டேஷன் உண்டாக்குறதுக்கு இது உதவுறது. அந்த உதவி நல்ல மேனிஃபெஸ்டேஷனாக்க உள்ளுக்குள்ளேயே என்ன மேனிஃபெஸ்டேஷனாக்க செல்லு உருவாகணும். ஏன்னா ஒரு வினாடிக்கு 1 கோடி செல்லு செத்து போகிறது. ஒரு வினாடிக்கு, ஒரு செகண்டுக்கு 1 கோடி செல்லு செத்து போகிறது, 1 கோடி செல்லு உருவாகிறது. அது மட்டும் இல்லாமல் ரத்த ஓட்டம் ஒரு வினாடிக்கு 3 அடி போகிறது. ஒரு வினாடிக்கு ஸ்பீடு, ஒரு செகண்டுக்கு 3 அடி ஸ்பீடு போகிறது. அந்த மாதிரி ஸ்பீடில் போயின்ட்டுருக்கு. ரத்த ஓட்டமும் போயின்ட்டுருக்கு, எனர்ஜி ஓட்டமும் போயின்ட்டுருக்கு, அந்த ஆக்சிஜனும் நிறையா சப்ளை ஆகிட்டுருக்கு. ஸோ இவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் நடந்துட்டுருக்கு. அதே சமயத்தில் வடதுருவ அலைகள், இந்த பைப்போலார் வாட்டரும் இது மேனிஃபெஸ்டேஷன் உண்டு பண்ணக்கூடிய நார்த் போல் வாட்டரும் சேர்ந்து நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே நல்ல மேனிஃபெஸ்டேஷன், உள்ளுக்குள்ளே உருவாகக்கூடிய பொருள். ஏன்னா நம்ம எந்த பொருளுமே வெளியிலேருந்து எடுத்துக்கிறது இல்லை. எல்லா பொருளுமே இறந்து போகிறது, திருப்பி உள்ளுக்குள்ளேயே பிறக்கிறது. அந்த மாதிரி பிறக்கும்போது ரத்தமும் அதே மாதிரி தான், அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற செல்லும் அதே மாதிரி தான், தோள்களும் அதே மாதிரி தான், மசில்ஸ்களும் அதே மாதிரி தான், பிரெயினும் அதே மாதிரி தான், பிரெயினுக்குள்ளே இருக்கிற நியூரான்ஸும் அதே மாதிரி தான், அந்த எலும்புகளும் அதே மாதிரி தான், எலும்பு மச்சைகளும் அதே மாதிரி தான். அதனால் உயிர் சக்தி அதிகமாக்க முடியும். உயிர் சக்தி அதிகமாச்சுனாக்க குழந்தை பிறக்க முடியாதவங்களுக்கு கூட குழந்தை பிறக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் தைராய்டு ப்ராப்ளம், இதை ப்ராப்ளம்லாம் வருது, அல்சர் வருது, கிட்னி ஸ்டோனு, இந்த கால்பிளாடர் ஸ்டோனு, அந்த மாதிரி ஆகுது இல்லையா, நம்மளுக்கே தெரியாது. ஆனால் அந்த மாதிரி ஆகக்கூடிய இதை இந்த நார்த் போல் என்ன பண்ணுறது, அந்த இரவு நேரத்தில் அந்த மாதிரி உருவாகக்கூடியது ஏதாவது இருந்ததுனாக்க இதுவே அதை கட் பண்ணி எரேஸ் பண்ணி யூரின் மூலியமாவோ இல்லாட்டி ஸ்டூல்ஸ் மூலியமாவோ இல்லாட்டி வேர்வை மூலியமாவோ இல்லாட்டி எக்ஸேல் பண்ணும்போது மூச்சு வெளியில் விடும்போது அது வெளியில் போயிடுறது. அது ஒரு பக்கம். இந்த மாதிரி நம்ம உடம்புல எந்த பாகத்தில் எது இருக்கணுமோ அது இருக்க வைக்கிறது, எந்த பாகத்தில் எது இருக்கக்கூடாதோ அது எடுக்க வைக்கிறது. உதாரணத்துக்கு நம்ம எலும்பு இருக்கு இல்லையா, நம்ம எலும்பை நம்ம நினச்சிட்ருக்கோம் பேக் பெயின் வலி, L2 L3 L4 அப்படின்பாங்க சில பேர், ஷோல்டர் பெயின், அந்த முட்டி வலி, கால் வலி அப்படின்றாங்க இல்லையா. அதையெல்லாம் என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்க இது எலும்புன்றது ஹைலி ரிஜிடாக இருக்குது, உள்ளுக்குள்ளே மஜ்ஜை உருவாகிறதும் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த பைப்போலார் வாட்டரும் இந்த நார்த்வோல் வாட்டரும் நீங்கள் சாப்பிடும்போது மூச்சு பயிற்சியும் சேர்த்து பிராணவாயும் அதிகமாக இழுக்கும்போது உங்களுக்கு மஜ்ஜையும் அதிகமாக உருவாகும். அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான மஜ்ஜை உருவாகும். ஆரோக்கியமான மஜ்ஜை முட்டி வலியே உருவாக்காது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியை தருது. ரிஜிடாக இருக்கக்கூடிய ஒரு எலும்பை ஃப்ளெக்சிபிலிட்டி ஆக்குறது. ஃப்ளெக்சிபிலிட்டி ஆக்கி அது மடக்க முடிகிறது, எல்லாம் பண்ண முடிகிறது. தரையில் உட்கார முடியும், தரையில் உட்காந்துட்டு எழுந்துக்க முடியும், பேலன்ஸ் பண்ண முடியும். அதனால் நம்மளோட வாழ்க்கையை எப்படியும் வாழ போகிறோம். ஆனால் நம்மளோட வாழ்க்கையை சந்தோஷமாக, யாருக்கும் தொந்தரவு இல்லாமல், நம்மளுக்கும் தொந்தரவு இல்லாமல், வேண்டிய சொந்தக்காரங்களுக்கும் தொந்தரவு இல்லாமல், ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கும் தொந்தரவு தராமல், செலவே பண்ணாமல், நோயே இல்லாமல், மருந்தே இல்லாமல் நல்லபடியாக நம்ம வாழ்க்கையை முடிக்கிறதுக்கு இந்த பிராணவாயு மூச்சு பயிற்சியும் இந்த காந்த சக்தியும் சேர்ந்ததுனாக்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்த ஃபேமிலி எப்படி ஒரு அழகான ஃபேமிலியாக இருக்கோ அந்த மாதிரி ஒரு அழகான ஃபேமிலி நம்ம உடம்புல உருவாக ஆரம்பிக்கும், உருவாகின்னு இருக்கு. அதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்க. இப்போ யாராவது இந்த நார்த்து போல் அப்புறம் இந்த பைப்போலர் மேக்னெட்டிக் வாட்டர் குடிக்கணும் அப்படின்னு நினச்சி அவங்க உடம்பை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு கேட்குறாங்க அப்படின்னா அது என்ன விலை இருக்கும்? இப்போ எனது நிறைய வெளியே கிடைக்குதுங்கிறது எனக்கு தெரியும், அமேசானில் கூட கிடைக்கும், வேறு இதில் கூட அது இருக்குங்கிற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன ரேட்டுக்கு கிடைக்கும் வெளியே? நம்ம கம்மியான ரேட்டில் எங்கேயாவது கிடைக்கும்னா அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். இது கம்மியான ரேட்டில் கிடைக்கிறது எனக்கு தெரிஞ்சு நம்பகமான கம்மியான ரேட்டு, நம்பகமான மேக்னெட்டு அப்படின்னு பார்க்கும்போது இவர் பல வருடங்களாக இதை டீல் பண்ணிட்டு இருக்கார். ஆக்சுவலாக ஹெல்த்துக்குன்னு இல்லை,
வேறு இண்டஸ்ட்ரியெலாம் சப்ளை பண்ணியிருந்தார். அப்புறம் என்னோட பழக்கம் ஏற்பட்ட உடனே ஹெல்த்துக்கும் இது உபயோகமாகும்னு அவருக்கு சொன்ன உடனே இதை பற்றி தெரிஞ்சுட்டு நான் அதை வாங்கி உபயோகப்படுத்தி அவருக்கும் அதனோட உபயோகம் எப்படி நல்லா இருக்குது அப்படின்றத அவருக்கும் தெரிவித்து அவரும் இன்றைக்கி நிறைய பேருக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்காரு. ஹெல்த் விஷயமா நிறைய டாக்டர்ஸுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்காரு பெங்களூரில், கர்நாடகாவில். அவர் பேர் வந்து புவனேஸ்வரன். புவனேஸ்வரன் எங்கே இருக்காங்க அவங்க பெங்களூர். அவங்க கான்டாக்ட் நம்பரை கொடுக்க முடியுமா? 91764463. யாராவது வேணா இந்த நம்பருக்கு தொடர்பு, இந்த நம்பர் வேறு யார் வேணாலும் இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டாக்க அவங்க வந்து உங்களுக்கு சப்ளை பண்ணுவாங்க. உங்களுக்கு முதல்ல கொட்டேஷன் கொடுப்பாங்க, ஃபோட்டோ அனுப்புவாங்க, எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் அவங்களுக்கு பணம் அனுப்பிச்சாக்க அவங்க வந்து மேக்னெட் அனுப்புவாங்க. என்ன ரேட்டுங்க வரும் தோராயமாக? ரேட்டு வந்து ஒவ்வொரு நாளைக்கு சில சமயம் ரேட்டு ஏறும். இன்றைக்கி ரேட்டு என்ன ரேட்டுன்னு எனக்கு தெரியல. இது வந்து தோராயமாக என்ன இருக்கும்? தோராயமானா இது வந்து 1880 ரூபா. சரி. இது வந்து 1850 ரூபா. மொத்தத்தில் 4000 ரூபாய்க்கு உள்ளால. ரெண்டும் சேர்த்தாக்க 3700 ரூபா. ரொம்ப கம்மியான ஒரு ரேட்டு தான் இன்னைக்கு உள்ள மருத்துவ செலவை கப்பிட்டு பார்க்கும்போது. ஒரு சாதாரணமாக அவ்வளோதான், ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். ஆமாம். இது வந்து எவ்வளோ நாளைக்கு பயன்படுத்தலாம்? ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் 20 வருஷமாக யூஸ் பண்ணலாம். அது அந்த மேக்னெட் கெட்டு போகாது. அதை அப்படியே வாங்கி வச்சுட்டா அப்பாவுக்கு பையனுக்கு தண்ணி மட்டும் மாற்றிட்டே இருக்கணும். பாட்டில் மட்டும் அப்பப்போ மாற்றிக்கணும். பாட்டிலும் 1 இயருக்கு ஒரு வாட்டி மாற்றிட்டே இருக்கலாம். இருந்தால் இது வந்து ஆரோக்கியமான தண்ணி வந்து நம்ம சாப்பிட்ற 70% தண்ணி இருக்கு இல்லையா, அந்த 70% தண்ணியும் காந்தத்தன்மையை அடையும். அந்த காந்தத்தன்மையை அடையும் போது மீதி இருக்கிற 30%ம் காந்தத்தன்மையை கொஞ்சம் கொஞ்சமாக அடையும். காந்தத்தன்மையும் அதிகமாகி மூச்சு பயிற்சியில் நம்ம இருக்கக்கூடிய பிராணவாயும் அதிகமாகும்போது நம்மளுக்கு நோய்களே உருவாகாமல் நல்லபடியாக ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்ந்து மக்களையும் வாழ வச்சு பாரத தேசம் ஃபுல்லாகவே நல்லபடியாக மருந்தே இல்லாமல் வாழ வச்சு எந்த இன்ஃபெக்ஷனும் வராதபடி பார்த்து, வெளியிலேருந்து எந்த இன்ஃபெக்ஷனும் வந்தால் கூட நம்மளை அது தாக்க முடியாதபடி பார்த்து செய்யணும். முக்கியமானது கண்ணு பார்க்கும்போது இன்னும் சின்னது கண் பார்வை கம்மியாக இருக்கிறவங்களுக்கு அந்த சின்ன பாட்டிலில் விளக்கெண்ணெய், செக்கில் ஆட்டின விளக்கெண்ணெய், இந்த மாதிரி ஒரு சின்ன மேக்னெட் இருக்குது. சின்ன மேக்னெட்டை இந்த மாதிரி மேக்னெட் இருக்குது. இதோட சின்ன மேக்னெட்டு இதில் பாதியை கூட வாங்கிக்கலாம். அதில் பாதி வாங்கி 1/2 லிட்டர் செக்கில் ஆட்டின விளக்கெண்ணெயை ஒரு பாட்டிலில் போட்டு, பிளாஸ்டிக் பாட்டிலில் இப்போ ஒரு கண்ணாடி பாட்டிலையும் வாங்கலாம், போட்டுட்டு இதையும் போட்டுட்டு 1 வாரம் கழித்து அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கனாக்க அந்த எண்ணெயை எடுத்துகிட்டு கண்ணுக்கு மேலேயும் கண்ணுக்கு உள்ளுக்குள்ளே கொஞ்சம் ட்ராப்ஸும் இங்கேயும் நீங்கள் தடவி வந்தீங்கன்னாக்க கண் பார்வை அந்த குறைபாடே இருக்காது. கிட்ட பார்வை இருக்காது, தூர பார்வை இருக்காது, கேட்ராக்ட் உருவாகாது. நல்லபடியாக நம்ம இருக்கும் வரைக்கும் நம்மளோட கண் பார்வையை நல்லபடியாக பாதுகாக்கக்கூடிய காந்தத்தில் ஊதின செக்கில் ஆட்டின நல்ல விளக்கெண்ணெயை நீங்கள் வச்சுட்டு அடிக்கடி தடவின்னு வரலாம். இங்கேயும் தடவிக்கலாம். கம்ப்ளெக்ஷன் நல்லா வரும், முடி நல்லா வளரும், எக்ஸ்பேன்ஷன் அதிகமாகுது, அதாவது போரஸ் அதிகமாகுது, ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் இதுவும் வாங்கலாம். இது ஒரு பக்கம். இது மாதிரி வாங்கி பண்ணும்போது கண் பார்வை, கண்முடி, இங்கே முடி, இதெல்லாம் முட்டி வலி, சில சமயத்தில் வண்டிக்கெல்லாம் இது கொடுக்குறோம் இல்லையா, ஆயில் கொடுக்குறோம் இல்லையா, லூப்ரிகேஷன் ஆயில். அதே மாதிரி நம்ம உடம்பும் ஒரு வெஹிக்கிள் மாதிரி தானே. அதே மாதிரி நம்ம உடம்புலையும் முட்டி கால் அதெல்லாம் இருக்குது இல்லையா, கொஞ்சம் எண்ணெயை எடுத்துகிட்டு அந்த முட்டி கால் கை ஷோல்டர் அங்கெல்லாம் தடவின்னு வந்தோம்னாக்க அந்த முட்டியெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும், ஃப்ளெக்சிபிள் ஆகும், நம்மளுக்கு நல்ல பலுவை கொடுக்கும். அந்த முட்டி அந்த போன்ஸ் தான் அந்த மசில்ஸையே தாங்கக்கூடியது. இது போனுக்கு மட்டும்தான் லூப்ரிகேஷனாக கேட்காதீங்க. லூப்ரிகேஷன் வந்து போனுக்கு மட்டும் இல்லை, மசில்ஸுக்கும் லூப்ரிகேஷன், தோலுக்கும் லூப்ரிகேஷன், முகத்துக்கும் லூப்ரிகேஷன். சரி, இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சின்ன மேக்னெட்டை வந்து விளக்கெண்ணெய், அதாவது ஆமணக்கெண்ணெய் அதில் செக்கில் ஆட்டினது, அதில் நம்ம ஒரு பாத்திரத்துலேயே ஒரு கிளாஸ்லேயே அதாவது ஒரு வாரம் ஊற வைக்கணும். பாத்திரத்தில் வேண்டாம், ஒரு பிளாஸ்டிக் டப்பா இல்லாட்டி கிளாஸ் டப்பா அதில் வச்சு நம்ம ஒரு வாரம் உள்ளே போடணும். அது பிறகு அந்த எண்ணெய் எடுத்து நம்ம பண்ணால், இப்போ நான் கண்ணாடி போட்டிருக்கேன், ரீடிங் ப்ராப்ளம் எனக்கு. ஆமாம், போக போக உங்களுக்கு 3 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு பார்வை கிளியராக ஆக ஆரம்பிக்கும்.
ஓ சரி 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 சரி. நைட்டில் தடவினாங்கனாக்கா இதுக்கு மேலே நல்ல தூக்கமும் வரும். நல்ல தூக்கம் நீங்கள் கண்ணுக்குள்ளேயும் 2 ட்ராப் விட்டுக்கணும், கண்ணுக்கு மேலேயும் விட்டுக்கணும், இனிமேல் இங்கேயும் விட்டுக்கணும். சரி சரி சரி. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதை ரெடி பண்ணி வைக்கணும். அப்போ இந்த எண்ணெய்க்குள்ளால இந்த காந்தத்தை வச்சு. சரி. ஏன்னா ஒன்றும் செலவே இல்லை பாருங்க. என்ன செலவு இதில்? பெரிய ஒரு காந்தத்தை மட்டும் வாங்கணும். 1000 ரூபாய், 2000 ரூபாய், 10,000 ரூபாய், 1 லட்சம், 10 லட்சம், இதெல்லாம் செலவே இல்லை. கண்ணாடி சர்ஜரி செலவே இல்லை. கண்ணாடி வாங்குறதே ஒரு இதாக இருக்குது. இன்னொன்று குழந்தை சின்ன சின்ன 4 வயசு 5 வயசு குழந்தைகளுக்குலாம் இப்போ கண்ணாடி போடுறாங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் ஆமாம் 4 வயசுக்கெல்லாம் அது மாதிரி கண்ணாடி போடுறாங்க. ஏன்னா இப்போ செல்ஃபோன் அதிகமாகிடுது. அதை கிட்டக்க வச்சு பார்க்க அதுலேருந்து வரக்கூடிய மேக்னட்டிக் ரேடியேஷன். அதனால் நோய் இருக்கிறவங்க மட்டும்தான், கண் பார்வை மோசமாக இருக்கிறவங்க மட்டும்தான் தடவிக்கணும்னு கணக்கே கிடையாது. சின்ன வயசுலேருந்து 4-5 வயசுலேருந்தே தயவு செஞ்சு எல்லா குழந்தைங்களுக்கும் முக்கியமாக படிக்கிறாங்க நிறைய பேர், படிப்பு நல்லா வளர்கிறதுக்கும் கண் பார்வை நல்லா தெரியறதுக்கும், முக்கியமாக வண்டி ஓட்டும் போது கண் பார்வை நல்லா இருக்கணும். அதனால் அவங்களுக்கும் கண் பார்வை நல்லா இருக்கிறதுக்கு இதை செய்யுங்க. இன்னொன்று பல் எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் என்னை பார்த்துட்டு இருக்கும்போது உடைஞ்ச பல்லை நீங்கள் பார்க்கலாம். இது எனக்கு நோய் உண்டாகி உடைஞ்ச பல் உண்டாகலை. நோய் உண்டாகிறதுக்கு முன்னாடியே இது நோயெல்லாம் இது இப்போ நடந்தது. 2 வருஷத்துக்கு முன்னாடி 7 வாட்டி நான் கீழே விழுந்தேன். நான் வண்டியிலேருந்து ரன்னிங் வெஹிக்கிள் பைக்கில் ஓட்டும்போது விழுந்தேன். அந்த பைக்கில் ஓட்டும்போது முன்னாடியே கொஞ்சம் இருந்தது, என்கிட்ட பல் கொஞ்சம் வீக்காக தான் இருந்தது. அந்த உண்மையும் ஒத்துக்கிறேன். பல் முன்னாடியே இருந்தது, கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே. அதனால் என்ன ஆகிருக்கு, கொஞ்சம் நிறையா ஒரு 7-8 பல் உடஞ்சிருக்கு. அந்த 7-8 பல் உடஞ்சதுன்னே இன்னும் 2 பல் 1 வருஷமாக ஆடின்னு இருக்குது. ஆனால் ஆடாத நிலையாக ஈரோட நல்ல ஈர் இருக்கு இல்லையா, நல்ல பல்லும் ஆடக்கூடிய பல்லும் ஈரும் ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று உருவாகி எனக்கு சாப்பிடக்கூடிய தன்மையும் கடிக்கக்கூடிய தன்மையும் கொடுத்துருக்கு இந்த வயசுலேயும். இப்போவும் ஈவன் ஆஃப்டர் 1 year, ஈவன் தோ ஐ ஃபெல் டவுன் ஃப்ரம் த பைக் more than 7 times, இது அது என்னென்னா பல்பொடி இருக்குது. அந்த பல்பொடியும் பேக்கிங் சோடாவும் கலந்து வாயை நல்லா கொப்பளிச்சிங்கனாக்க வாயில் எந்த கிருமிகளும் இருக்காது, சொத்த பல் உருவாகாது, பல்லுக்கும் ஈருக்கும் நல்ல இணைப்பை கொடுக்கும், பல்லும் நல்லபடியாக வாழும். அது எங்கே கிடைக்கும்? அது பேக்கிங் சோடா இதுலேயே கிடைக்கிறது. பல்பொடிக்கு ஆலமரப்பட்டை பொடி, வேப்பமரப்பட்டை பொடி, கருவேலம் பட்டை பொடி, அத்திமரப்பட்டை பொடி, இது இருந்தாலே இந்த 4-5 பொடி இருந்தாலே அதை நல்லா கலந்து ஈக்குவலாக கலந்து ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வச்சு ஒரு 1/2 ஸ்பூன் வாயில் போட்டுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் இல்லாட்டி 1/2 ஸ்பூனு இது பேக்கிங் சோடாவும் அதில் போட்டு வாயை நல்லா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நல்லா கொப்பளிச்சிங்கனாக்க வாய் சுத்தமாக பிரமாதமாக இயற்கையாக பல்லோடு இருக்கலாம். நீங்கள் கூட கேட்கலாம், ஏன்னா நீயே பல்லை மாற்றிக்கலன்னு. எதுக்கு நான் பல்லை மாற்றிக்கணும்? இந்த கேப் இருந்தால் தெரிஞ்சுட்டு போகிறது பரவாயில்ல. அதனால் எனக்கு பல் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதனால் எனக்கு முக்கியமானது என் பல்லை நானே ஸ்ட்ராங்காக ஆக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பல்பொடியும் பேக்கிங் சோடாவையும் கலந்து டெய்லி வாயை கொப்பளிக்கிறேன். இது புதுசாக இன்றைக்கி தான் ஆரம்பித்தீங்களான்னு கேட்காதீங்க. more than 2 years, more than 3 years-ஆக நான் இதை பண்ணிட்டுருக்கேன். நல்லபடியாக இருக்கேன். எனக்கு எந்த பல் ப்ராப்ளமும் கிடையாது, எந்த கண் ப்ராப்ளமும் கிடையாது. சரிங்க. 76 வயசில் பல்லும் ஸ்ட்ராங்காக இருக்குது, உடம்பும் ஸ்ட்ராங்காக இருக்குது, மனசும் ஸ்ட்ராங்காக இருக்குது. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு பல்வேறு தகவல்களை ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றி, வணக்கம். நன்றி. சின்னப்ப கணேசன் அவர்களுக்கும் நன்றி. நாரதர் மீடியா நேயர்களுக்கும் மிக்க நன்றி. எல்லா மக்களுக்கும், எல்லா தமிழ்நாட்டு மக்களுக்கும், எல்லா பாரத தேச நாட்டு மக்களுக்கும் நன்றி. அது மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாகவே நோயற்ற வாழ்க்கை, நம்ம தேசத்தில் மட்டும் இல்லை உலகம் ஃபுல்லாகவே நோயற்ற வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்றேன், விரும்புகிறேன், கடவுளை வேண்டிக்கிறேன். வாழ்க 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 நலமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு.